குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:21 கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:54 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை மிருகசிரீடம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:32 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று அதிகாலை 2:33 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:54 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவண்ணாமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி தெப்ப உற்சவம். சகல ஆலயங்களில் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை தொடக்கம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் ஜபிக்க உகந்த நாள், தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு நல்ல நாள், உழவு மாடுகளை வாங்க ஏற்ற நாள், கிணறு வெட்ட சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மதியம் 2:04 முதல் 3:48 வரை மேஷ லக்னம். பிற்பகல் 3:49 முதல் மாலை 5:50 வரை ரிஷப லக்னம். 5:51 முதல் இரவு 8:02 வரை மிதுன லக்னம். 8:03 முதல் 10:10 வரை கடக லக்னம். 10:11 முதல் 12:12 வரை சிம்ம லக்னம். 12:13 முதல் 2:12 வரை கன்னி லக்னம். 2:13 முதல் 4:18 வரை காலை துலாம் லக்னம். 4:19 முதல் காலை 6:33 வரை விருச்சக லக்னம். 6:34 முதல் காலை 8:41 வரை தனுசு லக்னம். 8:42 முதல் காலை 10:35 வரை மகர லக்னம். 10:36 முதல் மதியம் 12:18 வரை கும்ப லக்னம். 12:19 முதல் 1:59 வரை மதியம் மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், மன நிறைவு ஏற்படும். சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் மிக மிக நல்லது. பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். திருவெம்பாவை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதால் கர்ம வினைகள் குறையும், சகல பாபங்கள் தீரும், பாவ உடல் பரிசுத்தமாகும். ஆகவே 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குங்கள். பிறை சூடிய பெருமான் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுங்கள். நிச்சயம் குடும்பத்தில் நன்மைகள் பிறக்கும், ஏற்றம் உண்டாக்கும். ஓம்
பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோம் சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் சித்திரை முதல் தொடங்கி மேஷம் முதல் மீனம் வரை 12 மாதங்களிலும் ஒவ்வொரு மாதமாக சூரிய பகவான் வலம் வருவார். இதுநாள் வரையில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செய்த சூரிய பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானமான 9வது வீடு, தந்தைக்குண்டான ஸ்தானமும் கூட. தந்தை காரகன் என்றால் அவர் சூரிய பகவானே. ஆகவே மேஷராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் சூரிய பகவான். அவர் இப்போது காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான தனுசில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினால் என்ன பலன் கிடைக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இந்த நாள் சாதகமாக அமைய போகிறது, நினைத்த வேலைகள் கைகூடி வருமா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலை உயருமா என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிரக ரீதியாக பார்க்கலாம். ராசியினுடைய 2ஆம் வீடு குடும்ப ஸ்தானத்தில் வாக்கு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம். ராசியினுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதிபதியானவர் வக்ர நிலையில் இருக்கிறார். ருணரோக சத்ருபாவகத்தில் கேது பகவான். அஷ்டமஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் 8இல். ராசியினுடைய 10ஆம் வீட்டில் குடும்ப ஸ்தானாதிபதி தன காரகனான சுக்கிர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள், சில வேளைகளில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. தமிழ் மாத பிறப்பு என்பதால் 4 பெருமக்களுக்கு புதிய வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு முறைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் இந்த மாதம் முழுவதுமே சிவ பார்வதி தேவியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. எதையும் எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். பேச்சுக்களில் கவனம் தேவை. பெரியவர்கள் போல் மகான்கள், ரிஷிகள், யோகிகளுடைய சில தத்துவங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் பேச முற்படுவீர்கள். சகல விஷயங்களும் அறிந்தவர்களாக தோற்றம் அளிப்பீர்கள். வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தடைகள் விலகும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடிய, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அகலும். உத்தியோகத்தில் உயர்வு நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மனநிலையில் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். தம்பதியர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். சக மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக தொடரலாம். தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆற்றல் பெருகுவீர்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு மனோதிடத்தை உண்டு பண்ணும். தைரியம் அதிகமாக இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும்.
கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல், சந்தோஷமான குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு உண்டான நாள். நலம் நிறைந்தது என்றே சொல்லலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இந்த நாள் உங்களுக்கு சுப விசேஷங்களோடு நலம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. உடல் நலம் மனநலம் சீராக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அரசாங்க செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் பற்றிய எண்ணங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். குடும்ப விஷயங்களில் புரிதல் இருக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையாக இருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. தடைகள் விலக்கும். தாமதங்கள் அகலும். வேலைகள் துரிதமாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தமிழ் மாத பிறப்பு என்பதால் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை உண்டாக்கும். திடகாத்திரமாக, தைரியமாக தந்தையினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் முன்னேற்றம் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய சுகஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன வேலைகள் கைகூடி வரும்? எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற முக்கியமான விஷயங்கள் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். ராசியினுடைய அமைப்பு படி குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான், முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், தசமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது திருப்திகரமான நாள் என்றே சொல்லலாம். மனதிற்கு பிடித்தது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் நிச்சயமாக வந்து சேரும். மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரையில் இருந்த வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள், சத்துருகள் தொல்லைகள் அடங்கும். சக நபர்களிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கே உங்களுக்கு சில செயல்பாடுகளில் விரயத்தை கொடுத்துவிடும். இது நாள் வரையில் களத்திர பாவகத்தில் இருந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் தந்தையினிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. தந்தையினுடைய செயல்பாடுகள் பற்றிய விமர்சனங்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனித்தால் நிச்சயம் கர்ம வினைகள் குறையும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அகலும். படிப்பின் மீதான நாட்டங்கள் இருக்கும்.
எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். ஆசைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அதிகமான ஒரு முயற்சிகள் எடுப்பீர்கள். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் விமர்சனம் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். உங்கள் மீது சில விமர்சனங்கள் வந்தால் பெரிதுபடுத்தாதீர்கள். அதனை மறந்து விடுங்கள். சிக்கனமாக இருப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. வங்கி கணக்கு உயரும். சேமிப்புகள் குறையாமல் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள், ஆடை ஆபரணங்கள், உங்களுடைய சக்திக்கு மீறி எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 8ல் இருக்கிறார். குடும்ப விவகாரங்களில் அதிகமாக தலையிடாமல் உங்களுக்கான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோரை வணங்குவது நல்லது. உடல்நலம், சூடு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு, சில பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே உடல் நலம் சரியாகும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. 4 பெருமக்களை வழிபடுங்கள். சிவசூரிய பகவானை வணங்குவது நல்லது. ஆசைகள் நிறைவேறும். எண்ணியது கைகூடி வரும். மனநிலையில் சில மாற்றங்கள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு, பிறை சூடிய சிவபெருமான் வழிபாடு மிக நல்லது. ஒத்துழைப்புகள் மேம்படும். நன்மைகள் விளையும். ஏற்றத்துடன் இருப்பீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை கொடுக்கும். போட்டிகள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகளில் இழுபறிகள் இருக்கும். கவனமாக இருங்கள். சக நபர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். பிறரால் சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். அனுபவ பாடங்கள் இருக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதுநாள் வரையில் 6ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் சப்தமஸ்தானமான தனுசு ராசிக்கு செல்கிறார், களத்திர பாவகத்திற்கு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். ராசியிலேயே சந்திர பகவானும் குடும்ப பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, தனஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் புதன் பகவான், ராசியினுடைய 9ஆம் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களை இந்த நாள் பார்க்கும் பொழுது சகோதர பாவகத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்வதால் அதிலும் களத்திர ஸ்தானத்திற்கு செல்கிறார். அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை காரகனான சூரிய பகவான் களத்திரத்தில் இருப்பது விசேஷம். தந்தை வழியில் உங்களுக்கு வரவேண்டிய சில சொத்துக்கள், பங்கீடுகள் கிடைக்கும். தந்தை வழியில் ஆசி, ஆதரவு உண்டாகும்.
சோசியல் ஆக்டிவிட்டிஸில் இருப்பவர்களுக்கு, சமூக சேவையில் இருப்பவர்களுக்கு வேலையின் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். முக்கியமாக ஒன்று, பிறருடைய விஷயங்களில் மட்டும் அதிகம் தலையிடாதீர்கள். தேவையற்ற விஷயங்களில் பேச்சுகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். அவஸ்தை வேண்டாம். மார்கழி 1ஆம் தேதி தமிழ் மாத பிறப்பு என்பதால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு உகந்த மாதம். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவானுக்கு உண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நிச்சயம் செய்யுங்கள். இந்த மார்கழி 1ஆம் நாளில் தீபங்கள் ஏற்றுங்கள். வீட்டிலும் சரி, கோவில்களுக்கு செல்பவர்களும் சரி, சிந்தனை போக்கில் சில தெளிவுகள் கிடைக்கும். வேலை வியாபாரம் தொடர்பாக இருந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் மாறுபட்ட நிலை உண்டாகும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். மனநிலையில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். சாதுரியமாக செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வர, வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமைய, தீர்ப்புகள் உங்களுக்கு ஏற்றாறு போல் வந்திட பொறுமையை கடைபிடியுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக மனதை செலுத்தாதீர்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக நம்புவீர்கள். புத்தி கூர்மை அதிகம் உண்டு. நல்ல ஞானத்தோடு இருப்பீர்கள். தொழில்நுட்ப விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் மேம்படும். குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள், வெளியூர்களில் நீங்கள் இருந்தாலும், வியாபாரத்திற்காக வெளிநாடுகள் சென்றிருந்தாலும், குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் மனதில் இருக்கும். சம்பாதிக்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எழுச்சி உங்களிடம் உண்டு. உழைத்து முன்னேறுவீர்கள். அதிக நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படும். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் ராசியில் இருப்பதால் எப்பொழுதும் பணத்தை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுகஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் சஞ்சார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யவும் நேரிடலாம். கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாகும். ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கிறார். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தன்னம்பிக்கை மேம்படும். ஆசை அதிகரிக்கும். சில விஷயங்களில் பொறுமையை கையாள வேண்டியது நல்லது. இந்த நாள் ஏற்றம் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனுடைய அற்புதமான நாள்.
இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், ராசிக்குண்டான கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலை, சகோதர பாவகத்தில் கேது பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான், 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான், சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பாகியஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்களை உங்களுடைய ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் 12ஆம் வீடான மறைவில் இருப்பதால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏதோ ஒரு விதமான இடர்பாடுகள் உங்கள் மனதில் அரித்துக் கொண்டே இருக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் உண்டாகும். உங்களுடைய வேலை இன்றைய தினம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் அறுதி உறுதியிட்டு உங்களால் செய்யவும் முடியாது, சொல்லவும் முடியாது. உத்தியோகத்திற்கு செல்பவர்கள் கவனக்குறைவு ஏற்படலாம். ஞாபக சக்தி என்பது இருக்காது. மனதில் நிம்மதியற்ற நிலை இருக்கும். செய்த வேலைகளை அதிகமாக செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்படும். மனச்சோர்வுக்கு உள்ளாவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் என்பது இருக்காது. இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளில் சில இணக்கம் இருக்கும். உத்தியோக வேலைகளில் உடனிருப்பவர்களோடு அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். பிறரிடத்தில் எந்த காரியத்தையும் எதிர்பார்க்காதீர்கள். பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ, உங்களுடைய மூளை எப்போது சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த வேலையில் தான் நீங்கள் பொதுவாக வேலைகளை செய்ய வேண்டும். மன சஞ்சலப்படும் பொழுதோ அல்லது தேவையற்ற எண்ணங்கள் குவியும் பொழுதோ எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். நண்பர்களிடத்தில் தேவைக்கு தகுந்தாற் போல் குறைவாக பேசுங்கள். யாரிடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் சார்ந்த வாங்கல் கொண்டான விஷயங்களில் கவனமாக இருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் உயர்வாக இருக்க வேண்டுமானால் மேற்கூறிய விஷயங்களை கவனித்துக் கொள்வது நல்லது. முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. பொருள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து வாங்குங்கள். நட்டத்தை ஏற்படுத்தலாம். கவனம் தேவை. உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுங்கள். சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவ ஆலயத்தில் நந்திகேஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அபிஷேகம் செய்வது விசேஷம். முடிந்த வரையில் இந்த நாள் திருவெம்பாவை பாராயணம் செய்யலாம் அல்லது திருப்பாவை பாராயணம் செய்வது நல்லது. மாத பிறப்பு, நால்வர் பெருமக்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று மந்திரத்தை உச்சரித்தால் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதால் உங்களுக்கு சில வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். மனதில் நிம்மதி பிறக்கும். தெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். உடல் நலம் நன்றாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது. பிறரிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். எதையும் அவசரமாக செய்ய வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மார்கழி 1ஆம் நாள் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உயர்வு இருக்கும். மக்களுடைய பணிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாலின விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இந்த நாள் சுப யோகமாக அமைய இறை வழிபாடு ஒன்றே சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை.
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். ராசியினுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாவகத்தில் நெருப்பு ராசியில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, மார்கழி மாதம் 1ஆம் நாள் சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி திருவம்பாவையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அருள் வேண்டி திருப்பாவையும் பாராயணம் செய்வது விசேஷம். படிக்கலாம் அல்லது வீட்டில் கேட்பது நல்லது. தெய்வீக சக்தி அதிகரிக்கும், தெய்வீக நடமாட்டம் உண்டு. மனநலம் உடல் நலம் சீராக அமையும், மன அமைதி கிடைக்கும். இறை பிரார்த்தனை, தியானம், யோகாசன பயிற்சிகள் நல்லதை மட்டுமே செய்யும். மன குழப்பங்கள் நீங்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் புதன் பகவான், பஞ்சம பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது கிரகங்களினுடைய நிலைகள் சீராக அமைந்திட இறை வழிபாடு செய்வது நல்லது. தான தர்மங்கள் செய்யுங்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கம்பளி, போர்வை, பாய் இந்த பனிக்காலத்தில் குளிர்காலத்தில் பிறருக்கு தானம் செய்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். வருங்காலம் சம்பந்தமான விஷயங்கள் மனதில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அதிர்ஷ்டகரமான நாள். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் சாதிக்கக்கூடிய திறன், புதிய விஷயங்களில் நம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களான கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 பேரு செல்வங்களையும் பெறுவீர்கள். குழந்தைகளினால் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் நல்லதொரு அனுகூலம் உண்டாகும். பேர் சொல்லும் பிள்ளைகளாக காணப்படுவார்கள். பரிசு பொருட்கள் கிடைக்கும். வேலையில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் பெரும் அளவு வந்து சேரும், தந்தையின் முகாந்திரமாக. கலை சம்பந்தமான செயல்பாடுகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். மனதில் தோன்றக்கூடிய குணங்களை, எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருங்கள். சொல்லற சும்மா இரு என்கிற ஸ்ரீ அருணகிரிநாதர் சுவாமிகளுடைய இந்த வாக்கு, முருகப்பெருமான் அருளிய இந்த வார்த்தைகளை, வாக்கியத்தை அடிக்கடி மனதில் உச்சரித்துக் கொண்டு இருந்தார். தேவையற்ற எண்ணங்கள் வெளிப்படாது, எதிர்மறை எண்ணங்கள் மறைந்தே போக்கும். உங்களிடத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். சொல் அற சும்மா இரு என்றார் அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான். ஆக இதனை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மன சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வது உறுதி. உணவு மற்றும் அதை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் லாபமான நோக்கு இருக்கும். வேளாண்மை, விவசாயத்தில் வருமானம் பெருக்கும். விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் இருப்பதால் உணவக வைத்து நடத்துபவர்கள், ஓட்டல் தொழில் புரிபவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு கல்லா நிரம்பி இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஆதாயமும் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தெய்வீக ஆற்றல் சக்தி பெருக்கும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். ஓம் கங் கணபதியே நமக.
ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் கங் கணபதியே வரவரதே சர்வஜனமே வசமானய ஸ்வாகா என்று 108 முறையோ அல்லது குறைந்தது 27 முறையோ பாராயணம் செய்தார் மன சங்கடங்கள் தீரும், அதிர்ஷ்டம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவு உண்டு, தன தானிய சம்பத்து பெருக்கம், குபேரனுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள், மகாலட்சுமி கடாட்சம் உண்டு. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி முன்னேற்றங்கள் பிறக்கும், பொருள் வரவு மிகுதியாக்கும், அதிர்ஷ்டம் பெருக்கும், சகல சம்பத்துகளும் உண்டாக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். இதனால் வரையில் சகோதர பாவகத்தில் இருந்த விரயஸ்தானாதிபதி இப்பொழுது சுகஸ்தானத்திற்கு நகர்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே கேத்து பகவான், முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான், ராசியினுடைய பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் வீட்டில் சந்திர பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இதனால் வரையில் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வெளி நபர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. அலுவலக வேலைகளில் மிகுந்த கவனம் என்பது வேண்டும். கோப்புகளை கையாளக்கூடியவர்கள் அலுவலக ஆவணங்களை பத்திரப்படுத்துங்கள். வயதில் மூத்தவர்களிடத்தில் அமைதி போக்கோடு பேச வேண்டும். வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் கூடாது. தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இன்றைய நாள் குறைவாகவே இருக்கும். புதிய விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். இதுநாள் வரையில் நீங்கள் செய்த முயற்சிக்கு தகுந்தாற் போல் பலன் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்க காலதாமதங்கள் உண்டாகும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல்நலம் மனநலம் சீராக அமைந்திட எல்லாம் வல்ல ஈசனை பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். கடன் தீர பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், பூரிப்பு அதிகரிக்க தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் வாழ்க்கை இனிமையாகவே அமையும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அமைப்பின்படி தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க இயலாதவர்களுக்கு இந்த குளிர்காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ சாலை ஓரங்களில் இருப்பவர்களுக்கோ ஆதரவற்றோர்களுக்கு கம்பளி, போர்வை, பாய் கொடுப்பது நல்லது. இந்த குளிர்காலத்தில் ஏதாவது ஒரு வகையான தானம் செய்வது விசேஷமானது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சில முக்கியமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள். சுப காரியம் தொடர்பான சில பணம் செலவாகும். சிக்கனத்தோடு இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் வீண் பேச்சுக்கள் வேண்டாம். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வழக்கு சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடலாம். திங்கட்கிழமை தினத்தில் அம்பிகைக்கு அபிஷேக வழிபாடுகள் செய்யலாம். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் மனக்குழப்பங்கள் முற்றிலுமாக நீங்கி தெளிவு பெறுவீர்கள். கால தாமதங்கள் குறையும். எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். பிறருடைய விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வங்கள் அதிகரிக்கும். செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போட்டிகளில் ஆர்வங்கள் உண்டு. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானையும் போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் ராசிக்கு 2ல் இருந்து 3ஆம் வீடான சகோதர பாவகத்திற்கு தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசி என்பது நெருப்பு ராசியிலேயே 3ஆம் வீட்டிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானாதிபதி. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை மிக கவனமாக துல்லியமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் அனுபவங்கள் இருக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அவற்றை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எதையும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நேர்மறை எண்ணங்கள் ஏற்பட இறை வழிபாடு செய்வது, அபிஷேக ஆராதனைகள் செய்தால்தான் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடவுளுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களை, வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் பயணத்தினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் உண்டாக்கும். அவற்றை நீக்க தியானம் செய்வது அவசியம். வீண் பிரச்சனைகள் தவிர்த்து விடுங்கள். உங்களோடு நெருக்கமாக பேசக்கூடியவர்கள், உடன் பிறந்தவர்கள், குடும்ப நபர்கள், வெளியில் நட்புகள் இடத்தில் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். சில வேலைகள் பேசியே கெடும் என்பார்கள். அது போலத்தான் இருக்கும். ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வமாக இருப்பீர்கள். மனம் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சகோதர பாவகத்தில். சிம்ம வீடு என்பது வயிறு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆக வயிறு சம்பந்தமான சில சின்ன சின்ன கோளாறுகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறைந்தே இருக்கும். எதிர்பாராத வகையில் சில நல்ல பலன்கள் வரும். எதிர்பார்ப்புகள் கைகூடும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு விஷயங்களை
தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பயணங்களில் அனுபவங்கள் உண்டாக்கும். புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். வேலையில் ஆர்வங்கள் இருக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களை வாங்க வேண்டும் என்கிற சூழல் இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். நன்மைகள் நிறையும். அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்மைக்கு பிறக்கும். ராசிக்கான இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. இது நாள் வரையில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இப்பொழுது தனஸ்தானத்திற்கு வருகிறார். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், சகோதர பாவகத்தில் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமத்தில் சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தினுடைய நிலையை கண்டு பயப்பட வேண்டாம். புதிய விஷயங்களை மட்டும் செய்யாமல் பழைய காரியங்களின் மீதான கவனமாக இருக்க வேண்டும். கடந்த கால நினைவுகள் பற்றி எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விதமான குழப்பமாக இருப்பீர்கள். அலுவலகத்திற்கு செல்பவர்கள் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். வேலையில் சில தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களாக நீங்கள் இருப்பின் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். பேச்சுக்களில் பொறுமை நிதானம் அவசியம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியானவர் சூரிய பகவான் இப்பொழுது வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப பாவகத்தில் கடந்த கால விஷயங்கள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். மனச்சோர்வு இருக்கும். தம்பதியர்கள் இருவருமே விட்டு கொடுத்து அனுசரித்துதான் போக வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்கள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். பிறரை பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களினுடைய பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய நாள். சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். திங்கட்கிழமை தினம் என்பதால் நவகிரகங்களில் மேற்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அவருக்கு பசும்பால் மற்றும் பசும் தயிர், பன்னீர், இளநீரால் அபிஷேகம், பச்சரிசி மாப்புடி கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். இப்படி செய்வதால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தீரும். மன சஞ்சலங்கள் அகலம். மனக்குறைகள் விலகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்படும். கணவன் வழியில் உங்களுக்கு திருப்திகரமற்ற சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது உங்களுடைய துணைவரிடத்தில்
மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இந்த திங்கட்கிழமை தினம் நல்லது. மார்கழி மாதம் 1ஆம் நாள் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். கேட்டி நட்சத்திரம் 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புரிதல்கள் இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். உடனிருப்பவர்கள் பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான் இதுநாள் வரையில் விரயத்திலிருந்த சூரிய பகவான் இப்போது இந்த நாளில் தமிழ் மாத பிறப்பான மார்கழி 1ஆம் நாளில் இருந்து இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசியில் தான் சஞ்சரிப்பார். உங்களுடைய ராசி நெருப்பு ராசியும் கூட. ஆக சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவரே பிதுர்காரகன், ஆத்மகாரகன். ஆகவே தந்தைக்குண்டான காரகத்துவம் பெறுகிறார். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடம் குரு பகவான் வக்ர நிலை, சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ராசியினுடைய 10ஆம் வீட்டில் கேத்து பகவான், விரயத்தில் புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, இறை வழிபாடு செய்வது, சிவபெருமானை தியானிப்பது, வணங்குவது, அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. சிவபெருமான் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர். ஆக சைவ வைணவ வழிபாடு நல்லது. மார்கழி மாதம் 1ஆம் நாள் என்பதால் திருப்பாவையையும் திருவெம்பாவையையும் சேர்த்தே நீங்கள் பாராயணம் செய்யலாம். வீட்டில் கேட்கலாம். ஒலிக்கு விடுவது மகாலட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சுப காரியம் மற்றும் சுப விசேஷங்கள், மார்கழியை அடுத்து வரக்கூடிய நீங்கள் நிச்சயித்த சுப காரியங்கள் சிறப்பாக நடக்க அதற்குண்டான சில முறைகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இருந்தால் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் போக்கு மிகச் சரியாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் வீண் பேச்சுக்களோ விவாதங்களோ கூடாது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். மனதில் தெளிவுகள் பிறக்கும் நாள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடத்தில் நல்ல ஒத்துழைப்புகள் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சற்று அகலும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு மாணவர்கள் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய படிப்பு மேற்படிப்பு தொடர்பான விஷயங்கள் சாதகத்தை தரும், மன நிறைவை தரும். வங்கி கணக்கு உயர்த்துவதற்கான சில வழிமுறைகளை கையாளுவீர்கள். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பேசக்கூடிய வேலையில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சில நேரம் அதுவே விரயமாக கூட அமைந்துவிடும். பேசியே நீங்களே காரியத்தையும் கெடுத்துக் கொள்வீர்கள். கவனமாக இருங்கள். 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான், அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர். ஆக பேச்சினால் உங்களுக்கு சில பகை வரலாம், கடன் வரலாம். நல்ல நண்பர்களாக இருப்பவர்கள் கூட எதிரிகளாக மாறலாம். நண்பர்களுடைய ஆலோசனைகளாலும் சில மாற்றங்கள் உண்டாகும். புத்துணர்ச்சியான சிந்தனைகள் மனதில் ஏற்படும். கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. கவனமாக இருங்கள், மாற்றங்கள் ஏற்படும். மன அமைப்பு சீராக இருக்காது. எடுப்பது ஒன்று, நினைப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்பது போலவே அமையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது, சாதகம் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும், ஏற்றம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை அடிக்கடி உச்சரிக்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர ரூபாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் என்று ஸ்ரீ சிவபெருமானுக்கான மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி பாராயணம் செய்வது நல்லது. சிவபெருமானுக்கு ஆலயங்களில் வில்வத்தினால் அர்ச்சனை, அபிஷேகம் செய்யலாம். கங்கா தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். இந்த நாள் நீங்கள் சிந்தித்துதான் இருக்க வேண்டும். அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சில விஷயங்களில் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மார்கழி மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை. ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் என்பது வழிபாடுக்கு, ஆன்மீகத்திற்கு உரிய மாதம். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கான மாதம். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், சப்தமஸ்தானமான களத்திர வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் புதன் பகவான், விரயத்தில் சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது உடலில் மனநிலையில் இருந்த சங்கடங்கள் சற்று படிப்படியாக குறையும். உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கால்நடை வியாபாரத்தில் இருப்பவர்கள், விவசாயத்தில் இருப்பவர்கள், வேளாண்மை சார்ந்த துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். பிறருடைய விருப்பங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். நெருக்கமானவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனநிலையில் இருந்து வந்த சோர்வுகள் ஆகலாம். பண வரவுக்கான நாள். அதிர்ஷ்டகரமான சில விஷயங்கள் நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நன்மைகள் பிறக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும். பொழுதுபோக்கிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்காலத்திற்காக சில தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள், போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்.
மன உறுதி நிறைந்த நாள். உடல்நலம் மனநலம் சீராகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். மேன்மை நிறைந்த நாள். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். பிறரால் ஆதரவு கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் ஈடேறும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள். திங்கட்கிழமை தினம் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம், தேங்காய் பால் அபிஷேகம், அதோடு பசும்பால், பசும் தயிர், பன்னீர் இவை கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் அசதிகள் தீரும். மனச்சோர்வுகள் அகலும். பழைய பிரச்சனைகள் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். உறுதி நிறைந்த நாள். நல்ல முடிவுகள் உண்டாகும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செய்தவர் இப்போது லாபத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி அன்பர்களே, ராசியினுடைய 2ஆம் வீட்டில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ல் புதன் பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். நல்லது நடக்கும். திருவெம்பாவை மற்றும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையை பாராயணம் செய்வது நல்லது. வீட்டில் கேட்கலாம். வீட்டில் ஒழிக்க விடும் பொழுது சகல செல்வங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். 16 செல்வ பேறுகளை நீங்கள் பெறுவீர்கள். குடும்ப நலன் சிறப்பாக அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் காணாமல் போகலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உங்களிடம் வெளிப்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் மிக சரியாக செய்து முடிப்போம் என்கிற எண்ணங்கள் உண்டாகும். தெளிவான விஷயங்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். அனுபவபூர்வமான பேச்சுக்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். முயற்சி ஈடேறும் நாள். ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். அதிகமான நன்மைகள் பிறக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபத்தை காண்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம். அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது, புரிதல் ஏற்படும். எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். பலம் என்ன, பலவீனத்தை தெரிந்து செயல்படுவதற்கான நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு தலை சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். ஓம் தும் துர்காயை நமக, ஓம் கனக துர்காயை நமக, ஓம் விஷ்ணு துர்காயை நமக, ஓம் லக்ஷ்மி துர்காயை நமக என்று துர்கையம்மனை நீங்கள் வழிபடுவது விசேஷம். ஓம் ஸ்ரீ விஜய துர்காயை நமக என்று வழிபடலாம். இப்படி செய்யும் பொழுது கிரக தோஷங்கள் நீங்கும், ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அகலும், நல்ல முடிவுகள் பிறக்கும் நாள். நம்பிக்கை அதிகரிக்கும், இழுபறியான வேலைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதை கூடும், முயற்சிகள் ஈடேறும், பேச்சின் மூலமாக வருமானத்தை பெறுவீர்கள். காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானையை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. 6ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் வருகிறார். ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான் வக்ரநிலை. சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான், தசமஸ்தானத்தில் சூரிய பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் எப்படி இருக்கும்? சந்திர பகவானை வணங்குவது மிக சிறப்பு. வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு, பெற்றோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். அதிகமான நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மன நிம்மதியாக, மகிழ்ச்சியாக உங்களுடைய செயல்கள் எல்லாம் சந்தோஷமாகவே அமையும். பண வருமானத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும். பொருள் வரவு அதிகரிக்கும், தேவைகள் நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். மற்றவர்களோடு ஆதரவு கிடைக்கும். பிறமொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் இருக்கு. சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் வரும். உடன் பிறந்தவர்களுடைய செயலுக்கு நீங்கள் துணை இருப்பீர்கள். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருக்கும், வியாபாரம் சிறக்கும், லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். பரிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு
புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மார்கழி மாதம் 1ஆம் நாள் திருவெம்பாவை பாராயணம் செய்யுங்கள். அதே போல ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மொழிவது, பெருமாளையும் நினைத்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் ரூபமாக அவதரித்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை நினைத்து வழிபடுவதால் உங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், நெருக்கடிகள் குறையும், தெய்வ வாக்கு சித்திக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகும், பெற்றோர்களுடைய ஆசி கிடைக்கும், அதிகமான நன்மைகள் விளையும் நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், தெய்வ பலம் கூடும், ஆற்றல் அதிகரிக்கும், உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திடவோ, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.